வணக்கம். ஷாய்மத்திலேருந்து சுமதி. நிறைய ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனி மேனேஜர் வந்து எங்ககிட்ட கேட்டார், எம்ப்ளாயீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, பட் வந்து சீக்கிரம் வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. நாங்கள் இது எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தோம், என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது நல்ல மேஜர் திங் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்த வந்து அந்த எம்ப்ளாயீஸ் சொன்னாங்க எங்ககிட்ட. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு, செகண்ட் ஒன் வந்து என்விரான்மெண்ட்டு, மூணாவது வந்து சேலரி. ஸோ ஃபுட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வந்து ஃபுட் நல்லாயிருக்கு, நைட் ஷிஃப்ட்டு அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்லலாம் வரும்பொழுது கொஞ்சம் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் டேஸ்ட் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை. ஃபுட்டு வந்து உழைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு வரோம், ஸோ சாப்பிட்றது நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் சோர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது இந்த கம்பெனிக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப், அதாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சூப்பர்வைசரோ மேனேஜரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும் எங்களை வந்து ஸ்கால் பண்ணுறாங்க, அதாவது ரொம்ப திட்டுறாங்க. ஸோ மற்றவங்க முன்னாடி வந்து நம்மளை திட்டும் பொழுது நமக்கு ஒரு கில்ட்டி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா எங்களுக்குன்னு இருக்க இந்த சுய கௌரவம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. எங்களை கூப்பிட்டு தனியாக வந்து அட்வைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லார் எதிரிலையும் நம்மளை வந்து சொல்லும் பொழுது நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அடுத்ததான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு டிக்னிட்டி இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எதுனாலும் தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நாங்கள் வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக செய்வோம், எங்களுக்கான கன்சர்னும் அவங்க வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது விஷயம், இது பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் திங். இந்த 2 விஷயம் இல்லைனா கூட இந்த ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபைடாக அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாயிக்கு 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா சேல்ரி. ஸோ அந்த கம்பெனியில் எவ்ரி இயர் நல்ல ஒரு ஹைக் இருக்கணும், அதே சமயம் ஒரு நல்ல க்ரோத் இருக்கணும். ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேலரியை வச்சு தான் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை நம்பி நம்ம வந்து நிறைய கமிட் ஆகிருப்போம். அந்த சேல்ரி ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து அந்த கம்பெனியில் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து வெளியே போகணுன்னே நமக்கு தோணாது. இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியில் ஒரு பல வருஷமாக ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு நியூ ஸ்டாஃப் எடுக்கிறாங்க அப்படின்னா பல வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்கள விட அதே இடத்துக்கு சேல்ரி அதிகமாக ஒரு பர்சனை எடுப்பாங்க. ஸோ அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பை வந்து கொடுக்கணும். நம்மளுக்கு அப்புறமா சேர்கிற ஜூனியர்ஸ்க்கு சேல்ரி அதிகமாக இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. நம்ம என்னடா இவ்வளோ உழைக்கிறோம், அதுக்கேற்ற சம்பளம் தரலனாலும் பரவாயில்ல, நம்மளை விட புதுசாக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அதே டெசிக்னேஷனுக்கு கொடுத்துட்ருக்காங்களே சேல்ரி அதிகமாக அப்படின்னும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வேலை செய்ய முடியல. ஸோ அடுத்தது என்னென்னா நல்ல சேல்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் தேடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆப்டான பாயிண்ட்டு தான். நமக்கு சேல்ரி கொடுக்கறது, அவங்களுடைய க்ரோத்து, இது எல்லாமே ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனியை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபுட்டு, அவங்களுக்கான என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன், ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல க்ரோத் ஆகும். ஒரு எம்ப்ளாயும் ஒரு கம்பெனியும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பொழுது அந்த கம்பெனி வேர்ல்டில் பெஸ்ட்டாக வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஜர் திங் இந்த 3 விஷயம். இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் வந்து வேறு கம்பெனி தேட மாட்டாங்க, நமக்கும் வந்து நல்ல ஒரு கெயின்ஃபுல்லாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பும் குட்டாக இருக்கும். இது வந்து மேஜர் திங்காக பார்த்தது. இன்னும் அலசல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த சைக்கலாஜிக்கல் டிப்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்மளுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.